வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைக்கான குழுக்கள் பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் KN 629. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 786. ஸோ இதுதான் வந்துட்டு நேற்றைக்கான ரிசல்ட். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் எல்லாமே வந்துட்டு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஏபிசிக்கான போர்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. பட் 50% வந்து ரிசல்ட்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த கணிப்பு ரிசல்ட்டில் மேட்ச் ஆன வர கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஏபிசி போர்டு நம்ம 100% கரெக்டான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 7-8 கொடுத்துருந்தேன். எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் 857னா 577587 அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்து போடலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 7-8 கொடுத்துருந்தோம். 7-8 பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்றதுல வந்திருக்கு. ஸோ நம்மளோட சேனலில் கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் பக்காவாக 100% வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஏபியில் வந்துட்டு 7-8 போட்டு வின் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேனல் மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான கேரளா லாட்ரியோட குழுக்கள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கேரளம் SK58. ஸோ நம்ம சேனலில் வர வீடியோவை இன்ன வரை யாரும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் மூலமா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் நம்பரை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் பெஸ்ட்டு நம்பராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஸோ ஏபிசி சிங்கிள் போர்டு நம்பருக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். பி போர்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 6, சி போர்டுக்கான நம்பர் 7. ஸோ நேற்றையோட ரிசல்ட்டில் வந்துட்டு நமக்கு 678 வந்துட்டு கொடுத்துருந்தோம். பட் ஆனால் கரெக்டான கெஸ்ஸிங் நம்பராக அமையலை. ஸோ 50% வந்துட்டு ரிசல்ட் நம்பர் வந்திருக்கு, தவிர கரெக்டான கெஸ்ஸிங் நம்பர் அமையலை. பரவாயில்ல. ஸோ இன்றைக்கான ஏபிசி சிங்கிள் டிஜிட் போர்டு நம்பர் வந்துட்டு 567. சரிங்களா நண்பர்களே? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பவர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான பவர் நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம வெறுமன லக்கி நம்பர்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இன்றைக்கி லக்கி நம்பராக கொடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம கெஸ்ஸிங் நம்பராக தான் எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ ரியலாகவே வந்து பவர் நம்பராக ஸோ நிறையா கால்குலேட் பண்ணி ஸோ ரிசல்ட்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பவர் நம்பர்ஸ் வந்துட்டு முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ரேண்டமாக லக்கி நம்பராக வந்து இதை நான் சூஸ் பண்ணலை. ஸோ கரெக்டான கால்குலேட் பண்ணி கரெக்டான கெஸ்ஸிங் நம்பரை தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பர் வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வாங்க பவர் நம்பர்ஸ் பார்த்துடலாம். 678 169 175. ஸோ இன்றைக்கான பவர் நம்பர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான். முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ரேண்டமாக கெஸ்ஸிங்காக லக்கி நம்பர்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு, டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு உங்களோட கெஸ்ஸிங்கில் கண்டிப்பாக இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 867 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான பாக்ஸ் நம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எப்படி பாக்ஸ் நம்பர்ஸ் ப்ளே பண்ணணுன்னா 867 வந்துட்டு 678ஆகவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், 768ஆகவும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 786ஆகவும் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 6 நம்பர்ஸ் வந்துட்டு வரும். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்தால்
கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாங்க ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஆல் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 9 கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ். சிங்கிள் ஆல் போர்ட் நம்பர்ஸ் வந்துட்டு 9 கொடுத்துருக்கோம். உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளோட ஏபி ஏசி பிசிக்கான நம்பர்ஸ் கொடுப்போம். ஏபி ஏசி பிசிக்கான நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க. 14 87 52 15 97 05 78 69 75 24 64. இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஏபிஏசி பிசிக்கான டபுள் டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பரை வந்துட்டு எப்படி ப்ளே பண்ணணுன்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் 7-8 நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டில் வந்துட்டு 7-8 ஏபி போர்டில் வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. அதை வந்து நான் வந்து இங்கேயும் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளோட நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் ரிசல்ட் நம்பரே எடுத்துப்போம் 86 சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ரிசல்ட் நம்பர். ஸோ இந்த 86 வந்துட்டு நீங்கள் ஏபியில் 86ஆக ஃபாலோ பண்ணலாம், தென் ஏசியில் 86ஆக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபைனலாக வந்துட்டு பிசியில் வந்துட்டு 86ஆக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்துட்டு சேம் அகெயின் தான். ஏபியில் வந்துட்டு 68ஆகவும் ஏசியில் வந்துட்டு 68 அண்டு ஃபைனலாக பிசியில் வந்துட்டு 68. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு டபுள் டிஜிட் நம்பர் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு 7-8 வந்து நம்மளோட ரிசல்ட்டில் 100% வந்துட்டு வின்னிங் சான்ஸ் கொடுத்துருக்கு. இப்படி தான் நீங்கள் வந்துட்டு டபுள் டிஜிட் ப்ளே பண்ணணும். நமக்களே தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு 75% வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னும் வர ஓவரால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 75% வந்துட்டு நம்ம கெஸ்ஸிங் நம்பரோட வந்து மேட்ச் ஆகிறோம். ஒரு சில டைம் ஜஸ்ட் ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளோட கெஸ்ஸிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஸோ வாங்க ஒவ்வொரு நம்பராக பார்த்துடலாம். 4 14 6 87 515 952 197 867 505 624 164. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். ஸோ வாங்க ஃபைனல் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஃபைனல் நம்பர் 3 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா 277. ஸோ நம்ம எப்பொழுது சொல்கிற மாதிரி கார்னர் நம்பர்ஸை டார்கெட் பண்ணுவோம். ஸோ பட் உள்ளே இருக்க நம்பர் வந்துட்டு முக்கியமான 3 டிஜிட் நம்பர் தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் நம்மளோட 3 டிஜிட் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மெர்ஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 100% வின்னிங் சான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இதுதான் நம்ம கொடுத்துருக்குது. பவர் நம்பர்ஸை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ரேண்டமாக கொடுக்கல. ஸோ நல்லா கால்குலேட் பண்ணி ஓரளவு ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட 3 டிஜிட் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், நம்மளோட சேனல் நேம் கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி. யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வருது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.